தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன். பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் விரிவுபடுத்தப்படுவதாக சட்டப்பேரவை 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் அறிவித்தார். இது தொடர்பாக பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அனைத்து பேருந்துகளையும் இலவசன்றதை அறிவிச்சிருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி அவருக்கு சாருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? ஆமா, காசு மிச்சம் தானே. ஒரு ஊருக்கும் போனா கொள்ள காசு ஆகும். இப்ப காசு மிச்சம் தான். நல்லா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு நம்ம மாட்டுக்கு வரலாம். மேலும் வெளியில போறவங்களுக்கு ஏற்கனவே பயனுள்ளதா இருக்கு அப்படின்ற போது இப்ப அறிவிச்சிருக்கிறது அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுதான். ஏன்னா இது பக்கம்ன்றனாலுமே உங்களுக்கு இதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்போது வெளியூர் அப்படின்ற போது யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே தடையுமே இருக்காது. ஆனா என்ன பஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டான நேரத்துக்கு வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டம் தான். இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருந்தேன், காலேஜ் போயிட்டு. அப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவாச்சு இங்கேருந்து சேலம் போக. அதனால ஒரு நாளைக்கு 100 ரூபானா 10 நாளைக்கு 1000 ரூபா வந்துடுது. இப்போ மற்றவங்கெல்லாம் டெய்லியும் வேலைக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் சேவிங்ஸ் தான், மற்ற செலவு கூட பார்த்துப்பாங்க. டீலக்ஸ் பஸ்ஸெல்லாம் அக்டோபர் 2ஆம் தேதி பெண்கள் இலவசமாக பயணம் பெறலாம். இந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்லதுதாங்க சார். இந்த அறிவு ரொம்ப நல்லதுதான். ஏன்னா மக்கள் இப்போ லோக்கல் பஸ்ஸில் தான், டவுன் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட் போகும்போது கொஞ்சம் லாங் ட்ராவல் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க சார். பொருளாதார ரீதியான நாங்களே இப்போ ஒர்க்கிங் உமனாக தான் இருக்கிறோம். இப்போ வேலைக்கு வரும்போது எங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் பஸ்ஸில் 2 வீலர் இது வரணும். இப்போ பஸ்ஸுங்கிறனால ஈஸியாக ஓகே நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படி தாங்க சார் இருக்கிறாங்க. அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. மாதம் எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குதுங்க சார். இப்போ எல்லா பேருந்துகள்லையுமே இலவசம்னு சொல்றதுனால எல்லாருக்குமே பஸ்ஸோட தேவைகள்லாம் நிறைய நிவர்த்தி அடையுன்ற மாதிரி இருக்கு. நான் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்டாக பேரண்ட்ஸ்க்கு ட்ராவல் அலோவன்ஸுக்குன்னு பைசா கேட்கும்போது அவங்களுக்குமே ஒரு பேர்டனாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இதுக்கு பிறகு அந்த பேர்டன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்ன்ற மாதிரி. ஏற்கனவே இதை விட இன்னும் நிறைய பேர் இதில் நிறைய பேர் பயனடைவாங்க. இது மூலயமா ரொம்ப விரைவாக எல்லா பேருந்தும் நம்ம விரைவாக எல்லா பயணிகளும் சேர்றதுக்கும் போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட பணிகளை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு, அவங்க வேலைக்கு போகிறதுக்கு இந்த திட்டம் ரொம்ப உதவியாக இருக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த வெற்றி பயணத்தை தொடங்கி வச்சாங்க, இலவச பேருந்து திட்டம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த உள்ளூர்லேருந்து கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு இந்த வெற்றி பயணம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெளியூர் போகிறவங்களுக்கு, ரொம்ப தூரம் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த பஸ் டைமிங்கும் இருக்கு. தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன்.